நிறைய பேர் எந்த கோச்சிங் சென்டரோட எக்கானமி நோட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்கனாமிக் வந்து பேசிக் நீங்கள் புக்ஸ் படிக்க வேண்டியது என்னென்னா NCERT 11th ஸ்டாண்டர்ட் இந்தியன் எக்கானமி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டோட இந்தியன் எக்கானமி 11th and 12th மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட பேஸ் செட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 கோச்சிங் சென்டரோட புக்ஸ் சொல்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் எக்கானமியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 18 to 21 கொஸ்டின்ஸ் வருது, இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜ் கிடைக்கும். அந்த 3 புக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முர்னால் சாரோட வின் சீரீஸ், விவேக் சிங் சாரோட இந்தியன் எக்கானமி, அதுக்கப்புறம் ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூட்டோட இந்தியன் எக்கானமி நோட்ஸ். இந்த 3மே ரொம்ப நல்லா இருக்குது. ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், எல்லாமே கவர் ஆகுது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே எடுத்திருக்காங்க. ஸோ ஆல் த 3 ஆர் வெரி குட். எக்கானமி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஒன்றா NCERT 11th படிங்க, இல்லைனா தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸ் 11th 12th ரெண்டுமே படிங்க. உங்களோட எக்கானமி கிளிக் பண்ணோன்னா பேஸ் செட் பண்ணுங்கள், கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. I'll see you in the next video.